ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்கள் நம்பிக்கைகளை மாற்றுவதன் மூலம் கவலையே வெல்வது என்ற தலைப்பில் முதல் பாகத்தை காணலாம். கவலையின் நல்ல விளக்கம் என்ன? கவலை என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அதன் எதிர்காலம் அல்லது விளைவு அல்லது வெளிப்பாட்டை பற்றி மிகவும் மோசமாக கற்பனை செய்யும் முறையாகும். மேலும் உங்களுடைய உள்ளுணர்வில் அதன் உயிரோட்டமான மேலும் செயல்பாட்டில் உள்ள பிம்பத்தை உருவாக்கி பின்னர் அந்த எதிர்மறை பிம்பத்தின் ஆற்றலை உங்கள் உள்ளுணர்வின் உள்ளே பாய்ச்சுவதும் ஆகும். இதனால் உங்களுடைய ஆன்மீகம் சுயம் ஆத்மா முற்றிலுமாக பலகீனம் அடைகிறது. இதன் விளைவாக உடலும் பலகீனம் அடைகிறது. மேலும் பயம் சுயத்தினுள்ளே உருவாகிறது. இந்த செயல்முறையை பற்றி மக்களிடம் கேட்கப்படும் போது இந்த செயல்முறையில் இணைந்திருப்பவர் மற்றும் பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் நாள் முழுவதும் தவறாமல் இந்த செயலில் ஈடுபடுபவர் வழக்கமாக கவலைப்படுபவர் பதிலளிக்கிறார். ஆனால் கவலைப்படுவது முக்கியம், கவலைப்படுவது நல்லதும் கூட. சாத்தியமான பல்வேறு எதிர்மறையான விளைவுகளை பற்றி நாம் சிந்திக்கவில்லை என்றால் அவற்றிற்கு நாம் எவ்வாறு தயாராகுவது என்று கவலைப்படுவதன் மூலம் எதிர்காலத்தில் மோசமான நிலைக்கு தயாராகிறோம் என்கிற நம்பிக்கை தவறானது என்பதை உணர வேண்டியது அவசியம். எல்லா கவலைகளும் ஒரு தவறான மற்றும் பயனற்ற படைப்பு என்ற உண்மையை இந்த நம்பிக்கை நம்மை உணரவிடாமல் செய்கிறது. இது நமது மனம் மற்றும் புத்தியின் நேர்மறையான ஆக்கப்பூர்வமான மற்றும் கற்பனைத்திறனை தவறாக பயன்படுத்துகிறது. இது மனதையும் புத்தியையும் மேம்படுத்துவதற்கு பதிலாக அதை பலவீனப்படுத்துகிறது. எதிர்காலத்திற்கு தயாராவது முக்கியமானது மேலும் அவசியமானது. ஆனால் அதை செய்யும்போது அடிக்கடி கவலைப்படத் தொடங்குகிறோம். அது நம்மை தோற்கடிக்கிறது அல்லது பலவீனப்படுத்துகிறது. ஒருபுறம் முன்கூட்டியே தேவையானதை தயார் செய்து கொள்வதற்கும் மறுபுறம் கவலைப்படுவதற்கும் இடையில் ஒரு மெல்லிய கோடு மட்டுமே இருக்கிறது. இவ்வாறு முன்கூட்டியே தயாராகுவதை அதிகமான எண்ணிக்கையில் எதிர்மறை விளைவுகள் மனதில் ஏற்படாதபடி உருவாக்கி கொள்ள முடியும். ஓம் சாந்தி.